ஹாய் வியூவர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் என்னென்ன ஜாப் ரோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். யார்கிட்ட கேட்டாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஐடி ஃபீல்டு போகலாம் அப்படிங்கிற மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர, இதை தாண்டி எக்கச்சக்கமான ஜாப் ரோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தால் என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்க்குலாம் போகலாம் அப்படிங்கிற பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக நம்ம சொல்ல போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆல்மோஸ்ட் எங்கே நீங்கள் போனாலும் பிஇ பிடெக் அப்படிங்கிற 2 கேட்டகரியில் படிப்பீங்க. பிஇ அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிடெக் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே டிபார்ட்மெண்ட் தான். எங்கே நீங்கள் பண்ணாலும் 4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு காலேஜில் நீங்கள் படிக்கும்போது இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே அந்த 4 இயர்ஸ் இன்க்ளூட்லேயே உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே படிச்சிங்கன்னா பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே டீம்டு காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா பிடெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதோட ஜாப் ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ஸ்க்கு போக முடியும். அடுத்து டேட்டா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற பொசிஷனுக்கு போக முடியும். அடுத்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் அனாலிசிஸ்ட் அப்படிங்கிற பொசிஷனுக்கு போக முடியும். அடுத்து சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற பொசிஷனுக்கு போக முடியும். அடுத்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு போக முடியும். அடுத்ததாக டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு போக முடியும். இதெல்லாம் தாண்டி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஐடி ஃபீல்டு, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டுக்கு உங்களால் போக முடியும். இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஆவரேஜ் சேலரி பெர் ஆனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 to 10 lakhs வரையும் நீங்கள் பிகினராகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதாவது 6 to 10 lakh எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்பி அப்படின்னா லேக் பெர் ஆனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 6லேருந்து 10 லட்சம் வரையும் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பிகினராக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் கவுன்சிலிங் போட்டு கவுன்சிலிங்கில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் கிடைக்கல அப்படின்னா கவலையே படாதீங்க. தமிழ்நாட்டிலே ரொம்பவே லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட் கேட்டாலும் சரி, இன்க்ளூடிங் ஏஏசிஎஸ், ஏஏடிஎஸ், ஏஎம்எல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப கம்மியான ஃபீஸில் டொனேஷன்ஸே இல்லாமல் படிச்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் எழுதினாலே போதும். அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் எங்கே எழுதுன்னு எப்படி எழுதுன்னு அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாகவே ஃப்ரீயாக கைட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது கவுன்சிலிங் கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.